உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி உங்கள் இளமையை உங்களால் நிலைநிறுத்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பத்தை உங்களால் நிலைநிறுத்தும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்கிடலாம். என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்போ வணங்கி முடிச்ச பிறகு ஒரு கால் மேல ஒரு கால் தியான நிலை, உள்ளங்கை மேல உள்ளங்கை, முதுகுத்தண்ட நேரா நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாம சாஃப்டா விட்டுக்கணும். இப்போ நம்மை சுற்றிலும் நாம் அமைதியை ஏற்படுத்துறோம். அந்த அமைதி தான் நம் எண்ணத்தை பலப்படுத்தக்கூடிய உணர்வு. நாம ஏற்படுத்துகிற அமைதி நம் எண்ணத்தை பலப்படுத்தக்கூடிய உணர்வு. அந்த அமைதியை எப்படி ஏற்படுத்துறோம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏற்படுத்தலாம். இப்ப கண்களை மூடிக்கின்னு நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. இதையே நம்ம எண்ணத்துல உணர்வு கொடுத்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும். எந்த ஒரு ஓசையும் நம் காதுகளில் விழாது. ஏன்னா நம்ம உணர்வுகள் அனைத்தும் அமைதியில, நாம் ஏற்படுத்துற அமைதியில இருக்கும். இப்போ உங்க உடல் லேசா இருக்கிறத உணரலாம். உங்க உடல் இப்போ ஃப்ரீயா இருக்கிறத உணரலாம், ரிலாக்ஸா இருக்கும். இப்போ நீங்க அமைதியான சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், அந்த சர்க்கரை நோயை பத்தி நம்ம எப்படி நமக்கு வருது சர்க்கரை நோய், சர்க்கரை நோய்னா என்ன, அதிலிருந்து நம்ம எப்படி விடுவிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் ஒன்று எல்லாருக்கும் ஒரு பயம், எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஐயோ இந்த சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா நம்ம எதுவுமே விரும்பி சாப்பிட முடியாது. நம்ம லைக் பண்ணது எது அதெல்லாம் சாப்பிட முடியாது. சாதாரண சாப்பிட்ற உணவு கூட ஒரு கிண்ண சைஸ் ஒரு லிஸ்ட் போட்டுருவாங்க. அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் நம்ம சாப்பிடணும். அடுத்தது மருந்து மாத்திரைகள், அதற்கான செலவுகள், அடுத்தது மன கஷ்டம், உடல் கஷ்டம், இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். நம்ம கூடயே அந்த சர்க்கரை நோய் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், இது நாள் வரையிலும் வாழ்ந்தவர்களை நம்மளோட தாய் தந்தை எல்லாரும் பார்த்துருக்கோம். சுகர் வந்தவொடனே அந்த சுகரோட தான் அவங்க இறந்துருக்காங்க, தவிர சுகர் இல்லாம அவங்க இறக்கல. சுகர் போயிட்டவொடனே அவங்க இறக்கல. ஸோ சுகரோட இருந்தாங்க. அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த பயத்திலிருந்து நாம் ஈஸியாக விடுதலை ஆகலாம். ஏன்னா அந்த சர்க்கரை நோயிலிருந்து நம்மை நாம் விடுவிக்க முடியும். எப்படி? இப்ப நம்ம 6வது அறிவை முழுமையா பயன்படுத்துறோம். சிந்தித்து செயல்படும் அறிவு. அதனால தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த நோய் எதனால வருது. முதல்ல சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நீரிழிவு நோய், டயபெட்டிஸ், இதுதான். அந்த சர்க்கரை நோய்னா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சுகர் சாப்பிட்றதால, அதிக சுகர் சாப்பிட்றதால. அது கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, எந்த உணவு சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்குள்ள போய் 7 தாதுக்களாக பலமாக மாறாமல் பலவீனமான 7 தாதுக்களாக மாறிவிடுகிறது. அந்த பலமான 7 தாதுக்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தாதுக்கள்னா என்னன்னா ரத்தம், சதை, எலும்பு, கொழுப்பு, மஜ்ஜை, உயிர் சக்தி, சதை. ஸோ அந்த 7 மாறும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சுவாசிக்கிற ஆக்சிஜன் காந்தம், அடுத்தது நம்ம உடல் உள்ளுறுப்புகளை சுரக்கக்கூடிய இன்சுலின், இந்த 3ம் கலந்து நம்ம உடல்ல உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய, புதுப்பிக்கக்கூடிய 7 மருந்துகளா மாறும். அந்த 7 மருந்துகள் தான் 7 தாதுக்கள் நம் உடலை தயாரிக்கிறது. அப்போ அந்த 7 தாதுக்கள் நம்ம கிட்ட குறையுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதுக்களா பலமா மாறாம, 100% பலமா மாறாம, ஒரு 20-25% பலம் தான், பலம் இல்லாத போயிடுது. அப்ப அதனால என்ன ஆகுது, நம்ம உடல்ல இருக்கிற எலும்புகள் உடைஞ்சாலோ, எலும்புகள் தேஞ்சாலோ, சதை கிழிஞ்சாலோ, நம்ம உடல் உள்ளுறுப்புகள் பழுது அடைஞ்சாலோ, ரத்த நாளங்கள் தொய்வடைஞ்சாலோ, நரம்புகள் பழுது அடைஞ்சாலோ, இது மறுபடியும் புதுப்பிக்கிற சக்தியை 100%இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது வயசாக வயசாக. அதனால என்ன செஞ்சுறாங்க எல்லாரும், வயசாக வயசாக
கம்பல்சரி நோய். ஏன்னா இது வயசாக வயசாக குறையுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், இது வயசாகிறதால குறையுது இல்லை, வருஷங்கள் அதிகமாக அதிகமாக நம் உடல் உள்ளுறுப்புகளில் தடைகள் அதிகமாக ஏற்பட்டதால் கழிவுகள் தேங்குகிறது. அதனாலதான் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது, நோய் வருது நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால ஈஸியாக தெளிவாக நமக்கு தெரியும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலுக்குள்ள போய் 7 தாதுக்களா மாறாம பலவீனமான 7 தாதுக்களா மாறி அது கழிவுகளாகி நம்ம உடல்ல தேக்கங்களாகி அதுல கிருமிகள் உருவாகி நம் உடல் உறுப்புகள் பலவீனமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்ப நம்மளுக்கு சுகர் அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம், இதை சாப்பிட்டா போயிடும் அதை சாப்பிட்டா போயிடும் அப்படின்னு எந்த ஒரு உணவு வகையில சாப்பிட்றாங்க. நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சக்தி ஆகலையே. ஏன்? இன்சுலின் வரல. நம்ம பேன்கிரியாஸ் என்ற கணையத்திலிருந்து ஒரு இன்சுலின் வரும், அந்த திரவம் வெளியே வரல. அது வந்தாலும் கொஞ்சம் தான் வருது. அதனால அது சக்தியா மாற மாட்டேது. 7 தாதுக்கள் பலமான சக்தியா மாற மாட்டேது. அப்ப அந்த இன்சுலின் நல்லா வரணும், சீரான நிலையில சுரக்கணும். அது சீரான நிலையில சுரக்காததால பாதிப்பு. அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கழிவாயிடும். ஸோ இதுதான் சுகர், சர்க்கரை நோய். அப்ப எதோ சாப்பிட்டா கூட, என்னென்னவோ சாப்பிட்டா கூட சுகர் குறையும் எல்லாமே சாப்பிட்டா கூட அது போய் பலமானதானே, இன்சுலினை சுரக்க விட்டாதானே. இன்சுலின் ஏன் சுரக்கலன்றத நம்மளுக்கு 6வது அறிவின் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அந்த திரவம் ஏன் சுரக்கல? அந்த திரவம் ஏன் சுரக்கலன்னா, சாதாரணமா பாருங்க, நம்ம சிறு வயதிலிருந்து வளர்ந்துக்கிட்டு வரோம். அந்த வளரும் பொழுது உணவுகள் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை எப்படி சாப்பிட்றோம்? அப்படியே சாப்பிட்டு முழுங்கிட்டு ஓடுறோம் விளையாடுறதுக்கு. சிறு வயதில் ஓடுறோம், சாப்பிட்டு அப்படியே முழுங்கி போட்டோம். அடுத்தது கொஞ்சம் பெருசானோம்னா படிக்கிறதுக்கோசம் சாப்பிட்டு ஓடுறோம், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு. அடுத்தது வேலை செய்யும் போது நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்டு ஓடுறோம். எப்படி சாப்பிட்றோம்? வாயில் அப்படியே போட்டு அப்படியே முழுங்கிடும். இதுல 100% உணவு நம்ம சாப்பிட்றோம்னு நினைச்சிங்க, இதுல ஒரு 25% தான் அரைச்சி போகும். மீதி 75% பாதி இல்லைன்னா முழுசா உள்ளுக்குள்ள போயிடும். அதனால என்ன ஆகுது, நம்ம நாக்குல அறுசுவை கிடைக்கல. நம்ம நாக்கோட நரம்புகளுக்கும் இன்சுலின் நம்மளோட உள்ளுறுப்புகளாக பேன்கிரியாஸ் நரம்புகளை கனெக்ஷன்ஸ். இப்ப இதுல அறுசுவை பட்டவொடனே இது எவ்வளவு அறுசுவை நாக்குல படுதோ அவ்வளவு இன்சுலின் இந்த பேன்கிரியாஸ் என்ற கணையத்துல இருந்து சுரக்கும். அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த பேன்கிரியாஸ் என்ற கணையத்துல இருந்து சீரான நிலையில சுரக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கல. அது ஒரு பிரச்சனை எல்லாருக்கும். ஏன்னா அரைச்சி எவ்வளவு சுவைச்சு சாப்பிட்றோமோ அது நாக்கு சுவையில பட்ட அறுசுவை எவ்வளவோ 25% 25% சுரக்கும், 50% 50% சுரக்கும், 100% 100% சுரக்கும். அப்ப அரைச்சி யாரும் சாப்பிடல. அதனால எவ்வளவு அப்பயே பிரச்சனை, அப்பத்துல இருந்து பிரச்சனை நமக்கு தெரியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கினே வருது, இன்சுலின் சுரக்கிறது குறையுது. அடுத்தது தூசிகள் கிருமிகள். இவ்வுலகம் முழுவதும் தூசிகள் கிருமிகள் இருக்குது. அது பேர் தான் ஓசோன் லேயர். அது தெரியும் நமக்கு. அந்த தூசிகளை நம்ம உடலுக்குள்ள போய் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகும். அதுமாதிரி பேன்கிரியாஸ்குள்ள நம்ம பேன்கிரியாஸ் ஒரு உறுப்புனா உட்சுவர் இருக்கும், உட்சுவர்ல இருந்தா இன்சுலின் வெளியே வரும். அது முழுவதும் தூசிகள் கிருமிகள் படுகிறது. ஏற்கனவே அரைக்குறையா சுரக்குது, நம்மள அரைச்சி சுவைச்சு சாப்பிட்றது கம்மியாயிட்டு அதுல இருந்து அரைக்குறையா தான் சுரந்துன்னு இருக்கு. தூசிகள் கிருமிகள் படிஞ்சோன்னா என்ன ஆகுது, இன்னும் குறைய ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது, அதுலயே குறைஞ்சிக்கினே இருக்குது. அது குறைய உள்ளுக்குள்ளேயே சேர்ந்து அந்த இன்சுலினை கெட்டு போயிடுது. அந்த இன்சுலின் கெட்டு போயிடணும்னா இந்த பேன்கிரியாஸை கெட்டு போயிடுச்சுன்றாங்க. அந்த பேன்கிரியாஸை கெட்டு போயிடுச்சுன்றாங்க. ஆக்சுவலா நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எப்பவுமே பலமானது, அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அது கெட்டு போறதுக்கு காரணம் அதுக்குள்ளேயே இன்சுலினுக்கு வெளியே வரல. சாதாரணமா நமக்கு யூரின் வருது, மோஷன் வருது, நம்மளுக்கு வேர்வை வருது, இதெல்லாம் வெளியே வந்தாலும் இது வெளியே வந்தா நம்மளால நல்லா இருக்க முடியும். அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேன்கிரியாஸ் அந்த கணையத்துல இருந்து இன்சுலின் வெளியே இருக்கு பாருங்க, அது வெளியே வந்தா இன்சுலின் அந்த அடுத்ததான் மறுபடியும் சுரக்கும், அந்த பேன்கிரியாஸ் எல்லாம் பலமா இருக்கும். அப்போ அது என்ன, அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வர என்ன ஆகுது, சுகர் ஆகுது. அதாவது சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு அந்த இன்சுலின் போய் சேர்க்காம சக்தியா மாறாம சுகர் ஆயிடுது. சுகர் என்பது இதாங்க. அப்ப நீங்க சர்க்கரையை சாப்பிடாம குறைச்சிட்டு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னாலும் சுகர் தான். சாப்பாடை சாப்பிடாம குறைச்சிட்டு சப்பாத்தி எது சாப்பிட்டாலும் சுகர் தான். ஏன்னா சுகர் என்பது சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அது நம்ம உடலுக்குள்ள 7 தாதுக்களா பலமா மாறாம கழிவா மாறும்.
இது உங்களுக்கு 6வது யூஸ் பண்றதால பயன்படுத்துறதால தெளிவா இப்ப ஈஸியா புரிஞ்சிடுச்சு சுகரா மாறக்கூடிய காரணம். சரி, அதுக்காக என்ன செய்யறாங்க? சுகர் வந்த உடனே கட்டுப்படுறோம், அதாவது கட்டுப்பாடு லிஸ்ட். இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் நீங்க இது சாப்பிடணும், இந்த காய்கறி தான் சாப்பிடணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், அது இவ்வளவுதான், அது டைம் பிரகாரம். இது வரைக்கும் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. யாருக்குன்னா சுகர் போயிருக்கா? நீங்க ஈஸியா தெளிவா தெரியுது. யாருக்குன்னா போயிருக்கா? இல்லையே, போவாது. ஏன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, சக்தியா மாறலையே. சரி, அதுக்காக என்ன செய்யறாங்க? வெயிட் அதிகமாகுது. ஏன் வெயிட் ஆகுது? வெயிட் ஏன் அதிகமாயிடுச்சு? நம்ம சாப்பிட போய் சக்தியா மாறுறதுனால வெயிட்டா? இல்ல, அது கழிவா அங்கங்க தேங்கி நிற்கிறது, அதனால வெயிட். அதனால எடை கூடுகிறது. கழிவுகள் அதிகமா தேங்கிடுச்சு. அந்த கழிவுகள் இருந்து நீர்கள், அந்த கழிவுல இருந்து வாயுக்கள், இதெல்லாம் நம்ம உடலை வெயிட் அதிகமா கூட்டிடுது. அப்ப இதுக்கோசம் என்ன செய்றாங்க? நடக்கிறாங்க. எதுக்கு? சுகர் வந்தோன்னு முதல்ல நடக்கிறாங்க, முதல்ல சாப்பாடை குறைக்கிறாங்க, நடக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குறைஞ்சி சக்தியா மாறாம நம்ம பலவீனமா இருக்க உள்ளுறுப்புகள், இதுல நடக்கிறது எவ்வளவு சக்தி நம்ம செலவு பண்ணணும்? அப்ப நடக்கிறதுக்கு அந்த சக்தி செலவு பண்ணும்போது ஏற்கனவே பலவீனமான உறுப்புகள் மேலும் பலவீனம் அடையும். அவங்களுக்கு ஏன்டா வாழறன்ற எண்ணம் வரும். நல்லா பாருங்க, இந்த சுகர் இருக்கவங்கெல்லாம் எப்படி டென்ஷன் ஆகுறாங்க பாருங்க. 100% ஆவாங்க. ஏங்க, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனித பிரிவும் புனிதமானதுங்க. எல்லாமே நல்லவங்க தான் படைச்சிருக்காரு இறைவன். தூய்மையானவர்கள் தான், மகிழ்ச்சியானவர்கள் தான், எல்லாமே நல்லவங்க, 100% தூய்மையானவர்கள். இந்த உள்ளுறுப்புகளின் வலிமை குறைந்த நோய்கள் ஏற்படுவதால் அவருடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே அந்த உள்ளுறுப்புகளின் கஷ்டத்தை வெளிப்படுத்துது. அப்ப சுகர் பேஷண்ட் எல்லாருக்கும் சாப்பாடு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச பொருள் இருக்கும். ஆனா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஐயோ, அதிகமா சாப்பிட்டா அவங்க வெளியே ஆக்சுவலா பார்த்தா நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன், இவ்வளவு கண்ட்ரோலா இருப்பேன்னு. ஆனா உடலுக்குள்ள இருக்கிற விளைவுகள் அவங்களோட பேச்சிலையும் அவங்களோட செயல்களை வெளிப்பட்டு கொண்டிருக்கும். கோபமாக அவங்கள பார்த்தாலே யாருக்கு பிடிக்காத அளவுக்கு வந்துடும். இது அவங்களால இல்ல, அந்த கட்டுப்பாடு விதித்ததனால் இவ்வளவுதான் சாப்பிடணும். அப்போ இவ்வளவுதான் சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டா அதிகமான நோய் வருது, அதிகமான சாப்பிட்டா அதிகமான நோய் வரல. குறைந்து சாப்பிட்டாலும் குறைந்த நோய் தான், நோய் அதிகமாக தான் வரும், குறைந்து போகாது நோய். சாப்பிட்டா சக்தியாகும், இதுதான் நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதாவது சுகர் நம்ம உடல்ல சாப்பிட்ற சாப்பாடு சக்தியாகல நடக்கிறாங்க. அப்ப நடக்கிறதால திருந்துதான், நடக்கிறதால பலவீனமாகுது, உடல் உறுப்புகள் அதிகமா பலவீனமாகுது. அப்ப மேலும் பலவீனமாகும் போது உடல் படுத்த படுக்கையாயிடுறாங்க. சீக்கிரமா அவங்களுக்கு கை கால் எலும்பு எல்லாமே ஈஸியா தேஞ்சிடுது. ஏன்னா வலிமை இல்லையே. உணவு தான் நம் உடலை வளர்க்கும் மருந்து. அப்ப வலிமை குறைய குறைய எலும்புகள் தேய்து, நரம்புகள் தொய்வடையுது. அப்படின்னா அது வயசாயிடுச்சுன்னு. இது வருஷங்கள் ஆக 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 சக்தி குறைய குறைய இது எலும்புகள் மறுபடியும் புதுப்பிக்கல, எல்லாமே உள்ளுறுப்புகள் தொய்வடையுது. இது வயசுக்கு மேல போட்டுறாங்க. அடுத்தது சுகர் ஃபர்ஸ்ட் நோய், அடுத்தது வயசாகலாம் போட்டுறாங்க. அதனால வயசாகிறதால இந்த சுகரும் போகுது, இது கூடிய இருந்துதான் வாழணும். அப்புறம் என்ன ஆகுது? எல்லாமே தேஞ்சி தான் மறுபடியும் புதுப்பிக்க முடியல. இந்த வலி அந்த வலி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் போனோம், ஆப்ரேஷனே பண்ண முடியாது. ஏன்னா புதுப்பிக்க முடியாது உள்ளுறுப்புகள். ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கூடாது. ஏன் கூடாது? 7 தாதுக்கள் பலம் இல்லை, நம்ம உடலை வளர்க்கும் மருந்துகள் பலம் இல்லை. அதனால எலும்பு உடஞ்சிட்டு தான். ஒரு 90 வயசுல பாருங்க, எல்லாம் என்னன்னா ஒரு 60-70 இப்போ உடஞ்சிச்சு எலும்ப மறுபடியும் புதுப்பிக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இது தேஞ்சி அப்படியே படுத்த படுக்க. இது கம்பல்சரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இருந்து நம்ம விடுவிக்கலாம் நம்மை, எந்த வயசா இருந்தாலும். அப்போ வரும் காரணம் நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம உள்ளுறுப்புகள்ல தடைகள் இருக்குது, அந்த தடைகளை எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு சீர்நிலைக்கு வரும் பான்கிரஸ் என்ற கணையம். இப்ப சின்ன குழந்தைங்க இருக்கு பாருங்க, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப எல்லாம் வருது. எப்படி வருது அப்படின்னா, இப்ப இல்லை, எப்பவுமே வந்திருக்கு, தெரியாது, இப்ப தெரியுது. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த பான்கிரஸ் என்ற கணையம் பலவீனமா இருக்கு. அதனால அதுல இருந்து வரக்கூடிய இன்சுலின் பலவீனமா தான் இருக்கு. அது ஏன் பலவீனமா இருக்கு அப்படின்னா, தாய் தந்தையின் வித்துல பலம் இல்லை. அப்ப ஏதாவது உறுப்புகள், ஹார்ட் கூட ஒருத்தருக்கு வீக்கா இருக்கும் குழந்தைங்களுக்கு, இதெல்லாம் அந்த தாய் தந்தையின் வித்துல பலம் இல்லை. அந்த பலம் இல்லாததை உடல் உள்ளுறுப்புகளை காட்டுது. ஸோ அடுத்தது இந்த சுகர்ன உடனே அப்படியே ஃபேமிலியா வருது எல்லாருக்கும். அது தவறு. ஃபேமிலியா யாருக்குமே வராது. இதே தாய் தந்தை அதே சுகரோட இருந்தாங்கன்னா, அதாவது அவங்க பிரெக்னன்ட் டைம்ல சுகர் இருந்ததுன்னா, அவங்க பான்கிரஸ் கணையம் சீரான நிலையில்னா, அது பிறக்கிற குழந்தைக்கு 50% இருக்கு, 50% சாத்தியம். ஆனா இல்லாத பொழுது அந்த குழந்தைக்கு பிரெக்னென்ட் ஆகும்போது இல்ல நான் சுகர்லாம், அப்போ கம்பல்சரி வராது.
அது இப்போ 50% இருந்தாலும் சீர்படுத்த முடியும். யாரால? நம்மளால தான். இப்போ நமக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது. அந்த சுகர் இருக்கும்போது நம்ம பிறந்திருந்தோம்னா, பிரெக்னன்ட் டைம்ல அவங்க சுகர் இருக்கும்போது நம்ம பிறந்தோம்னா 50% இருக்கும். அந்த 50% நம்ம தீர்த்துக்க முடியும். எப்படி? நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் வலிமை வச்சிருந்தா பலமாக்கலாம். நம்மளால முடியும். நம்ம உள்ளுறுப்புகளை பலமாக்கிறதுக்கு நம்மளால முடியும். அது பலவீனமானது கிடையாது, பலமாகும் நம்ம நினைச்சா. அப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு சுகர் இல்லை, பிரெக்னெண்டா இருக்கும்போது நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும்போது, அப்போ நம்மளுக்கு சுகர் கம்பல்சரி இருக்காது. நம்ம உடலை பராமரிக்கிறதால வருது. எதால? அரைச்சி சுவைச்சு சாப்பிடல. ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து யாரும் அரைச்சி சுவைச்சு சாப்பிடல. அடுத்து டஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அது ஆசனங்கள் பண்ணல, உடலை பராமரிக்கிறது இல்லை. ஆனா அந்த காலத்துல மட்டும் 80 வயசுல வந்தது. இந்த காலத்துல 40-45 வயசுல சுகர் வருது, 40-35 வயசுல வந்தது. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல உணவு வகைகள் பலமா இருக்கு, அவங்க உழைச்சாங்க, நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா உழைச்சாங்க, அதனால அவங்களுக்கு 90 வயசுல 70 வயசுல வந்தது சுகர் இருந்தது அப்படின்னு அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மனிதனும் ஃபீல் பண்ணுது. பட் அது கிடையாது. அந்த காலத்துல இருக்க பொல்யூஷன் இந்த காலத்துல இருக்க பொல்யூஷனுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்துல இருக்கிற பொல்யூஷன் எப்படின்னா, நம்ம சாதாரண பெட்ரூம்ல ஹால்ல இருக்கிற வாட்டர் ஈஸியா நம்ம தொடப்ப எடுத்து ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். பட் கிச்சன்ல இருக்கிற வாட்டரை தேய்ச்சி தான் எடுக்க முடியும். ஏன்னா ஆயில், எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கு பாருங்க, அந்த தூசிகள் கிருமிகள் அப்ப நம்ம உடல்ல போய் அப்படியே படிஞ்சிருது நல்லா. அதனால இன்னைக்கு 40-35-40 சுகர். அப்ப எதால சுகர்? பான்கிரியாஸ் உள்ளுக்குள்ள சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினை சுரக்க விடாம தடுக்குது பாருங்க, அது இன்சுலின் வெளியே வரல, அதனால சுகர். இது பரம்பரை நோய் கிடையாது. எதுவுமே பரம்பரை நோயெல்லாம் இருக்காதுங்க. பரம்பரை என்னன்னா அவங்களோட ஹேபிட்ஸ் இருக்கும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும், அவங்களோட நடை உடை பாவனை அதெல்லாம் இருக்கும். நோய்கள் என்பது உடல் உள்ளுறுப்புகள் சம்பந்தப்பட்டது. அந்த உடல் உள்ளுறுப்புகள் வலிமை அவரவர்கள் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நாம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு மட்டும்தான் சக்தி கிடைக்கும். அப்போ நம்ம சம்பந்தப்பட்டது. பரம்பரை இது வியாதி அப்படின்லாம் கிடையாது, 100% இருக்காது. ஏன்னா நம்ம உடலை பராமரிச்சு பாருங்க, எல்லாரும் பராமரிச்சு பார்க்கலாம், அப்ப சொல்லலாம் எதுனா இருந்தா வராது. ஏன்னா பராமரிக்கணும்ல, அந்த உள்ளுறுப்பு தேவைகள் கிடைச்சிருதுல, கிடைக்க வச்சிடல. அப்ப அந்த உள்ளுறுப்பு பலமா தானே இருக்க, தேவைகள் கிடைச்சிட்டா சந்தோஷமா தானே இருக்கும். இப்ப ஏழையா இருக்காங்க ஒருத்தவங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல வர அவங்க பசங்க எல்லாம் ஏழையா இருப்பாங்கன்னா என்ன? ஏழை இருந்தாலுமா என்ன? அவங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்களே, அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உழைக்கிறாங்களே, அதை சம்பாதிச்சு சேர்க்கிறாங்களே, அடுத்த ஜெனரேஷன் நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சு அந்த சம்பாதிச்சது எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இருக்கும். அப்ப ஏழையா இருக்கவங்க ஏழையாவே இருந்ததுதான் அது பரம்பரை வியாதி அது மாதிரி வரும். அதாவது ஏழையா இருக்கும், ஏழை பரம்பரையிலேயே இப்படிதான் பார்ப்பாங்க. அது கிடையாதுன்னும் போது வியாதிகள் என்பது அந்தந்த உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்காததை பொறுத்துதான் வியாதி. இப்போ பைக் கூட வாங்குறோம், ஒரு பைக் நல்லா வச்சிருக்கான், அதே பைக்கை இன்னொருத்தவங்க அந்த பைக்கை சரியா வச்சிடலாம், அந்த பைக் ஃபால்ட்டுலாமா? இந்த பைக்கே இப்படிதான் ஃபால்ட்டு, வச்சிருக்கவங்க பொறுத்து, அதை பராமரிக்கிறவங்களை பொறுத்து. அதே தான் நம்ம உடலும், பரம்பரை வியாதி கிடையாது. அப்ப நம்ம இந்த சுகர்ல இருந்து வெளியே வரோம். சுகரை பத்தி தெரிஞ்சுக்கணும். சுகர் எதனால வருதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அதுல இருந்து வெளியே வர்றது ஈஸியாச்சு, தெளிவா தெரியல. 6வது அறிவு முழுமையை பயன்படுத்துறீங்க. நம் ஆயுள் நம் கையில். அப்போ நம்ம அந்த சுகர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, அரைச்சு சுவைச்சு சாப்பிடணும். அரைச்சு சுவைச்சு சாப்பிட்டா நம்ம நாக்கில இருந்து பான்கிரேஸ் என்ற கணையத்துக்கு லிங்க் இருக்கு, நரம்புகள் எல்லாத்துலயும் லிங்க் இருக்கு. இந்த லிங்க் இது அறுசுவைப்பட்ட உடனே இங்க வரும். அப்ப அறுசுவைக்கு எங்க தேடுறது நம்ம? அப்ப அறுசுவைனா இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு. இந்த அறுசுவையை தேடி போனோமா கார்ப்பு. சோ இந்த அறுசுவை எங்க தேடி போவீங்க? அப்ப அறுசுவையும் ஒண்ணு கூட தேவையில்லை. இயற்கையின் குழந்தைகள் நாம். அப்ப அந்த இயற்கை அனைத்து உணவுகளிலும், சாதாரண ஒரு இட்லி எடுங்க, வாயில போடுங்க, வாயில போட்டவன ஒரு சுவை. இட்லி எதுவுமே தொடவே வேணாம், வாயில போடுங்க சுவை. சாதமா எடுங்க, வாயில போடுங்க. அதை வாயில போடுறது ஒரு சுவை. அரைக்கும் போது ஒவ்வொரு சுவையே தெரியும். ஸ்வீட்டா இருக்கும், புளிப்பா இருக்கும், கார்ப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், துவர்ப்பா இருக்கும், உவர்ப்பா இருக்கும். முழுங்கும் போது அரைச்சு சுவைச்சு முழுங்கும் போது எல்லா சுவையும் அதில் அடங்கிடுது. அதாங்க இயற்கையின் சக்தி. அந்த சக்தியை உணரக்கூடியது நம் உடல் உள்ளுறுப்புகள். அப்ப எந்த உணவு இருந்தாலும் அதுல அறுசுவை அடங்கி இருக்குது. அதனால அரைச்சி சுவைச்சு சாப்பிடுங்க. அப்போ ஆசனங்கள் தினமும் அரைச்சி சுவைச்சு சாப்பிடணும். லாங் பிரீத், ஆழ்ந்த மூச்சு இழுத்துடணும்.
ஆசனங்கள் மூலம் உடல்ல இருக்கிற தடைகளை அகற்றுவோம். அப்ப தடைகளை அகற்றிட்டா இன்சுலின் ஈஸியா வெளியே வரும். நம்ம அரைச்சி சூழ்ச்சி சாப்பிடும்போது இன்சுலின் எவ்வளவு நம்ம சாப்பிட்றோமோ அது சுவைப்படுதோ அவ்வளவு இன்சுலின் வெளியே வரும். அப்ப நம்மளுக்கு வேண்டிய சக்தி, நம்ம உடலை புதுப்பிக்கக்கூடிய சக்தி சுரந்துக்கினே இருக்கும். அப்ப அதை புதுப்பிச்சுக்கினே இருக்கும். அப்ப நம்மளுக்கு வயதாக வயதாக உறுதி தானே, நம்ம பராமரிக்காததால் உறுதி குறைகிறது. அப்போ வயதாக வயது உறுதி பராமரிச்சுக்கினே இருந்தா அப்போ ஆசனங்களிலும் அழுத்து கொடுத்த தேவையில்லாத கழிவுகளை வெளியே கட்டி உள்ளுறுப்புகளை சுரக்கக்கூடிய இன்சுலின் வெளியே சுரக்க வச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட கலந்து 7 தாதுக்கள் பலமாகும். சுகர் கிடையாது, சுகரே கிடையாது, அந்த நோய் என்பதே கிடையாது. இதை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நோயாக நம் உடலை பராமரிக்காததால். அப்ப சுகர்ல இருந்து வெளியே வந்துடும் ஆசனங்கள் மூலம் அந்த தடைகளை எடுத்து. அடுத்தது தியானத்தின் மூலம் எண்ணத்தை பலப்படுத்துறோம். எப்படி எண்ணத்தை பலப்படுத்துறோம்? நம்ம உடலுக்குள்ளேயே இவ்வளவு சக்தி இருக்கு, இந்த சக்தியை நம்ம தினமும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்தணும், எண்ணத்தை பலப்படுத்தணும். அடுத்தது நடைப்பயிற்சி. நம்ம உடல்ல இருக்க தேவையில்லாத கழிவுகள்லாம் கரைஞ்சிடும் நடைப்பயிற்சி மூலமாக. என்ன எரிக்கப்படுகிறது, தேவையில்லாத கழிவுகளை கரைஞ்சிடும். நம்ம உடல் ஒரு ஷேப்பா கொண்டாந்துடும். நம்மளோட உடல் இவ்வளவுதான் ஷேப் இருக்கு, அந்த ஷேப் கொண்டாந்துடும். அதுக்கு தான் நடைப்பயிற்சி. சுகர் வந்தவொன்னா நடைப்பயிற்சி 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 செய்யறாங்க. சக்தியெல்லாம் நடந்து எப்படி இருக்கு, பலவீனம் தானே ஆகும். அப்போ சுகருக்காக நீங்க எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் போடுங்க, அது ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி தான். உங்களை நீண்ட ஆயுளோட கொண்டு போவாது. உங்களை நீண்ட ஆயுள் கொண்டு போறது மருந்து எதுனா உங்க உடலுக்குள்ளேயே தாதுக்கள் என்ற மருந்து தயாராகி கொண்டிருக்கின்ற அதை பலமாக தயாரிக்கும் சக்தி உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா உங்க உடலை பராமரிக்கணும், உங்க நேரத்தை பராமரிக்கிறதுக்காக ஒதுக்குனீங்கன்னா 100% 7 தாதுக்கள் பலமா இருக்கும். சிறுநீரகத்தில் தேவையில்லாத சர்க்கரை சேராது, நம்மளுக்கு எந்த இடத்துலயும் சேராது. ஏன்னா சிறுநீரில் தான் அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வெளியே வரணும் கழிவு, அந்த வெளியே வர்றதுல டெஸ்ட் பண்ணுவாங்க. நல்லது இவ்வளவுதான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா நம்மளுக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அப்போ யூரின் அடிக்கடியும் வராது. அடிக்கடி ஆக்சுவலா எல்லாருக்குமே ஃபீலிங் வந்துடும். சுகரே இல்லாதவங்களுக்கு கூட யூரின் வர மாதிரி இருக்கும், ஐயோ சுகரா. இந்த இதுக்குதான் எண்ணத்தை பலப்படுத்தணும். இப்போ நீங்க உடலை பராமரிக்க ஆரம்பிச்சீங்கன்னு நினைச்சுக்க, இந்த பலம் 100% நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பலம் பலவீனம் ஆகாது. அப்ப நம்ம சுகர்ல இருந்து வெளியே வரணும்னா அரைத்து சுவைத்து முன்னும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், பயிற்சிகள், தியானம், நடைபயிற்சி, இதை 5ஐயும் மேற்கொள்ளுங்க. அப்ப சுகரே நமக்கு இருக்காது. அடுத்த ஜெனரேஷன்ல சுகர்னா என்ன அப்படின்ற கேள்வி கேட்கும் அளவிற்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது மனித இனம். இவ்வளவு நாள் விட்டுட்டா நம்ம, ஆனா இனிமேல் விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு வாரத்தையும், ஒவ்வொரு மாதங்களையும், ஒவ்வொரு வருஷங்களையும், காலங்கள் முழுவதும் குடும்பத்தோடு இன்பமாக மகிழ்ச்சியாக அவங்களோட லைஃப் பண்ணிக்கணும். நம்ம நீண்ட இளமையோட வாழ்ந்துகிட்டே இருக்கணுங்க. இதுதான் புனித பிறவி, மனித பிறவியான கடமை, புண்ணியம். நாம இந்த புனித பிறவி எடுத்ததே ஒரு புரோஜனம் சாதித்தது. இந்த மனித பிறவியான புனித பிறவி சாதனை என்பது நம்ம குடும்பத்தோடு நீண்ட இளமையோட மகிழ்ச்சியோட அந்த சாதனை. அப்ப இந்த சுகர்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். முதுமை என்பது முடியாத தன்மை அல்ல. முதுமை பருவம் என்பது முடியாத பருவம் அல்ல, மற்றும் உணர்ந்த பருவம். வயதாவதால் நோய்கள் வருவதில்லை. உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை குறைவதால், அதாவது நம்ம பராமரிக்காததால் தான் நோய்கள். நம்ம பராமரிக்காதால் உடல் உறுப்புகள் வலிமை குறைகிறது, அதனால நோய்கள். நம்ம அதுக்காக 5 கோசம் இந்த 5 பஞ்சபூதங்களோட பஞ்சபூதங்களாக நம்ம இணைந்து பல ஆண்டுகள் வாழ 5ற்கு மட்டும் நேரத்தை ஒதுக்குங்கள். அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், தினசரி ஆசனங்கள், தினசரி தியானம், நடைபயிற்சி, இந்த 5க்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தோடு அன்பு பாசம் நேசம் நிறைந்த அமிர்தமாகிய அன்பு பாசம் நேசம் நிறைந்த குடும்பத்தில் நிரந்தரமாக்கிக் கொள்ளலாம். அந்த அமிர்தத்தை நம்ம குடும்பத்துல நீண்ட ஆளோட வாழ்ந்தீங்கன்னே இருக்கலாங்க. அன்பு பாசம் நேசத்தோட இளமையாக. இந்த ஜென்மம் உண்மை, அடுத்த ஜென்மம் இருக்குதா என்னன்னு தெரியாது. இந்த ஜென்மம் உண்மை. இந்த பிறவியில் நாம் யாரோட பிறந்திருக்குமோ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே லைக் பண்ண வச்சு அந்த குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க வச்சு நம்ம வாழணும் பாருங்க இளமையா. அதுதான் சாதனை. இந்த சாதனையை சாதித்து கொண்டே இருப்போம். குடும்பத்தோடு நீண்ட காலம் இளமையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.